Women's Gold Icons 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்தா வெங்கட சுப்பராவ் கான்சர்ட் ஹால் சேப்பட்டில் நடைபெறுகிறது. அடிஷனல் டிக்கெட்ஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு behind its Facebook and Insta page ஃபாலோ பண்ணுங்க. நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அந்த சிஎஸ்ஆர் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம் மேம். இல்ல அந்த இது போடவே காணோம் போல இருக்கு உங்களுக்கு. என்னது மேம்? என்னது மேம் அந்த 2000 கேட்டிங்களா அதுவா மேம்? குடும்ப பிரச்சனை காரணமாக புகார் அளித்த பெண்ணிடம் 2000 ரூபாய் லஞ்சம் கேட்ட மகளிர் காவல்துறை ஆய்வாளர் குறித்த ஆடியோ என்று பரவும் தகவல். மேம் நான் போடுறேன் மேம். நான் அதுக்கு தான் இது பண்ணேன். எனக்கு இங்கே நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா ட்ராவலிங்கில் இருந்ததுனால நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் போட்டு விட்டுறேன் மேம் உங்களுக்கு. இல்லை அதுக்காக இல்லை. அப்போது அமௌண்ட் வேண்டாமா மேம்? நான் அது அவங்களுக்கு இது பண்ணி விட்டுருங்க. இஎம்ஐ இருக்குது 1000 ரூபாய் போடட்டுமா என கேட்டும் 3000 ரூபாய் கேட்டு கரார் காட்டும் பெண் குறித்த ஆடியோ. மேம் அவ்வளோ இல்லை, இப்போ 1000 மட்டும் ஓகேவா மேம்? ஏன்னா இப்போ தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், மந்த் எண்டா, இன்னும் சேலரி வரல. லஞ்சம் கேட்ட ஆய்வாளர் மீது கடும் நடவடிக்கை எடுத்த உயர் அதிகாரி. சென்னை பூந்தமல்லி அடுத்த காட்டுப்பாக்கத்தை சேர்ந்தவர் திவ்யா. இவர் குடும்ப பிரச்சனை காரணமாக பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இது குறித்து விசாரித்த மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் இந்திராணி திவ்யாவிடம் 2000 ரூபாய் பணம் தந்தால் சிஎஸ்ஆர் போட்டு விசாரிப்பதாக கூறினாராம். மேலும் இது குறித்து வழக்கறிஞர் செலவு இருக்கிறது, வழக்கு தொடர 2000 ரூபாய் பணம் வேண்டும் என அந்த ஆய்வாளர் கேட்டதாகவும், பணம் தர விருப்பமில்லாத திவ்யா அந்த ஆய்வாளரிடம் அலைபேசியில் தொடர்பு கொண்டு எந்த எண்ணில் பணம் போட வேண்டும் என உரையாற்றுகிறார். தொடர்ந்து அந்த ஆய்வாளர் வேறு ஒரு பெண்ணிடம் அலைபேசியை கொடுத்து பேச சொல்ல அந்த பெண் ஜிபே நம்பரில் சொர்ணமணி நாகசொர்ணா என்ற பெயரில் 3000 ரூபாயை ஆய்வாளர் அனுப்ப சொல்கிறார் என பேசுகிறார். அந்த ஆடியோவை ரெக்கார்டு செய்து கொண்ட திவ்யா இந்த தகவலை வலைதளத்தில் வெளியிட இவ்விவகாரம் பூதாகரமாகி இருக்கிறது. ஆய்வாளர் இந்திராணியை ஆவடி கமிஷனர் அலுவலகத்தில் விசாரணைக்கு அழைத்து இருக்கிறார்கள் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூட பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பெண் காவலர்களோடு சேர்ந்து போக்சோ வழக்கில் சம்பந்தப்பட்ட சிறுமி ஒருவருக்கு வளைகாப்பு நடத்திய சம்பவம் குறித்தும் ஆய்வாளர் இந்திராணி விசாரணையில் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விசாரணையில் பூந்தமல்லி அனைத்து மகளிர் இன்ஸ்பெக்டர் இந்திராணி கணவன் மனைவி வழக்கை விசாரிக்க 2000 ரூபாய் லஞ்சம் கேட்டதை உறுதிப்படுத்திய உயர் அதிகாரிகள் விசாரணைக்கு பிறகு ஆய்வாளர் இந்திராணியை பணியிடை மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. ஹலோ, நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். அந்த சிஎஸ்ஆர் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டோம் மேம். போயிட்டீங்களா? போயாச்சு மேம். நீங்க உங்ககிட்ட இருந்தோம், பட் நீங்க பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னதுனால நாங்க கிளம்பிட்டோம் மேம். சரி சொல்லுங்க மேம். இல்ல அந்த இது போடவே காணோம் போல இருக்கு உங்களுக்கு. என்னது மேம்? என்னதா? உங்க அட்வொகேட் நம்பர் கொடுங்க மேம். அந்த 2000 கேட்டிங்களா அதுவா மேம்? வக்கீல் வேணும் சொல்லலையாமா? மேம் நான் போடுறேன் மேம். நான் அதுக்கு தான் இது பண்ணேன். எனக்கு இங்கே நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. ஏன்னா ட்ராவலிங்கில் இருந்ததுனால நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் போட்டு விட்டுறேன் மேம் உங்களுக்கு. இல்லை அதுக்காக இல்லை, இந்த கட்டு இதுக்காக சொன்ன கேஸ்க்காக. அப்போது அமௌண்ட் வேண்டாமா மேம்? அது அவங்களுக்கு இது பண்ணி விட்டுருங்க. நான் லாயர் காமிச்சிட்டு நீங்கள் லாயர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறீங்களா? இல்ல வரல, வர இருமா ஒரே நிமிஷம் வரேன். ஓகே. நம்பர் கொடுக்கலையா? என்ன நம்பர் மேம்? இந்த நீங்க எங்க இருக்கிறீங்க இப்போ? வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் மேம். ஆன் த வே மேம். இப்போ நீங்க கால் பண்ணீங்க. நங்கநல்லூர் மேம். நங்கநல்லூரா? சரி நம்பர் கொடுக்கட்டா? கொடுங்க மேம். அவங்களுக்கு பேசுங்க. சரி ஓகே மேம். சரி ஓகே.